ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். திடீர்னு தான் ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டேன். நைட் வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் காலைல வரலன்னு சொல்லிட்டேன் அப்பாட்ட. திருப்பி அகைன் மறுபடியும் பாப்பா ஃபோன் பண்ணி வரோம் தாத்தா அப்படி சொல்லிடுச்சு. திருப்பி உடனே கிளம்பி சிவாசி பஸ் ஸ்டாண்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காட்டினேன். பார்த்தீங்களா, அங்கே செம்மையாக இருந்துச்சு. அகைன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஆஃப் பண்ண அப்புறம் கொஞ்சம் அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் நல்ல ஒரு சீர் வரிசை போய்கிட்டு இருந்துச்சு. தலை தண்ணி ஊற்றா இல்லை என்னன்னு தெரில. நல்ல சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க செம்மையாக. அங்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீர் வரிசை வந்து அதை எடுக்க முடியல. என்னால் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்தனால எடுக்க முடியல. அண்டா குண்டான்னு பெருசு பெருசாக பல்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது சின்ன ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கும் போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நல்லா அப்பா பிரியாணி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, நிறையா சாப்பிடும்ல, ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கும் போகலான்னு சொல்லிட்டு போய் கீழே போய் அத்தையை பேசிட்டு மேலே மாடியில் அவங்க இப்போ ரூம் எடுத்திருக்காங்க. அங்கே போய் மாடியில் போயிட்டு கொஞ்ச நேரம் பாப்பாட்ட ஒரு அட்டனஸை போட்டுட்டு மேலே தொட்டிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. பாப்பா 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க மெத்தையில் உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மகன் அங்கே இருந்து மறுபடியும் கிளம்பிட்டு பஸ்ஸில் வரும்போது பாப்பா தூக்கம் தூக்கமாக வந்துட்டு சின்ன ஒரு கிளிப்பிங் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்படியே வரும்போது அவளுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. அந்த காற்றுக்கு அதுக்கும் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தனால தூக்கம் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டா. பின்னாடி ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு மாதிரி கத்திகிட்டே இருந்தான். ட்ரூ தம்பி அந்த சைடில் உட்காந்துருந்தான். அந்த பையனும் அவன் தாத்தாவும் கத்திகிட்டே இருந்தது அவன் பார்த்துக்கிட்டே வந்தான். ஒரே சீட்டில் நாங்கள் 2 பேரும் உட்காந்தோம். நாங்கள் 3 பேர் உட்காந்தா கொஞ்சம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் அவன் தனியாக தான் உட்காரணும்னு ஆசைப்பட்டான். அதனால் அவன் உட்கார வச்சுட்டோம். இந்த பையன் தான் ட்ரூன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருந்தான் வாயிலேன்னு கத்திக்கிட்டே வந்தான். அப்புறம் எங்கள் ஊர் அந்த அண்ணன் டிரைவர் வந்து இந்த பஸ்ஸில் தம்பி டயர்டாக கொஞ்சம் நேரம் படுக்கணும் பஸ்ஸில் படுத்துட்டான். அந்த அண்ணன் தான் டிரைவராக வந்திருந்தாங்க. கண்டக்டராக வந்திருந்தாங்க. அந்த அண்ணன் கொஞ்சம் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தம்பிக்கிட்டே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுற பாப்பா, என்ன இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு கிளிப்பிங் எடுக்க முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வந்து படுத்துட்டு தலை ஹெவியாக வலிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் உங்கள்கிட்ட சில விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயும் ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். ஹெட்ஃபோனோடு இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் 3 மந்த்தாக வந்து சேரீ கலெக்ஷன்லாம் போட்டுட்ருக்கேன். ஆனால் யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்க்யூரி கூட வர மாட்டேங்குது. என்ன விலை, எந்த ஊர், எப்படி டெலிவரி எப்படி வந்துருமா மேம் அப்படின்னு சிஸ்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த மாதிரி யாருமே வந்து விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. அதுன்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி கிளிப்ஸ் கூட நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாருமே வந்து இந்த நம்பரை நோட் பண்ணி அந்த ஒரு விசாரிக்கிறது கூட வந்து வர மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பேர் வராங்க, வந்து வாங்கிக்கிறாங்க. சில பேர் வந்து பொழுதுபோக்காக வராங்க. ஒரு சப்போர்ட்டிவாக யாருவா எனக்கு வந்து வர்றீங்க, வீடியோ பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் வாட்சர்ஸ் வர மாட்டேங்குது, சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்குது. தப்பாக கமெண்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டால் தப்பாலாம் யாரும் என்கிட்ட பேசுனதில்லை, கமெண்ட் பண்ணல. அதுக்கு ரொம்பவே நன்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிலாம் கேட்டு டான்ஸ் ஆடி அந்த மாதிரி பண்ண அது மட்டும்தான் நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்குவீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. என்கிட்ட ஸ்டாண்டு கிடையாது வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆளும் கிடையாது எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கும். நானே தான் பார்க்கணும். அதனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி போட்டுருவேன். நீங்கள் அதை கூட பார்த்துட்டு ஷேர் வாங்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி லுக்கில் இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஃபோட்டோவே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஆனால் பார்த்துட்டு கூட ஒரு என்கொயரி வர மாட்டேங்குது, விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா அவள் கடகடன்னு பேசுகிறான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது என்னோடய பழக்கமாகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நார்மலாக பேச. இது சின்ன கிளிப்பிங் தான். தூங்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து காலாம்பி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு சேரீ கலெக்ஷன் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. கண்டிப்பாக டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லுவேன். உங்களுக்கு 2 days 3 daysல உங்களுக்கு வந்துடும். குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே நன்றி சொன்னால் கூட பத்தாது. இருந்தாலும் எனக்கு இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்களை பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணும் தான் நான் அந்த பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுறாங்களே, நம்மளும் ட்ரை பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சில சேரீ கலெக்ஷன் கூட நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் பசங்களை வச்சுக்கிட்டு வெளியில் போக முடியாமல் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து பண்ணுங்கள். நான் மீஷோலையுமே பண்ணேன். ஆனால் அது அந்த அளவுக்கு ரீச் இல்லை. அது இல்லாமல் நமக்கு பேமெண்ட் ஏறிச்சான்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் ஏறலை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதில் போயிட்டு நான் போட முடியும்? அதனால தான் அதில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட எனக்கு தெரியலை. நீங்கள் எனக்கு சில பேர் வாங்குறாங்க. இன்னும் இருந்தாலுமே நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்ககிட்ட மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குவீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதை எப்படி சொல்கிறது இல்லை. அழுதுகிட்டே சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல.
நான் போல்டாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன சூஸ் பண்ணுறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணுவீங்களாங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேசுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். நார்மல் கால் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கல. நான் வந்து உண்மையிலேயே ஃபோட்டோ போட்டு நான் உங்களுக்கு போடுறதுனால உண்மையாகவே நான் உங்கள்கிட்ட பொய் சொல்கிறேன்னா, நிஜமா சொல்கிறேன்னா, இல்லை உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் தான் தப்பாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பொண்ணு ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை. எங்களை மாதிரி கீழே இருந்து வரவங்களுக்கும் உங்கள் சப்போர்ட்டையும் லவ்வையும் நீங்கள் கொடுக்கலாம். நாங்களும் உங்க மேலே மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட் உங்கள் லவ் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் தொடர்ந்து வருவேன். என் பசங்களுக்கு நானும் ஏதோ பண்ணணும், என்னோட காசில் பண்ணணும்னு நினச்சி தான். இது என்னோட காசு, நான் பெருமையாக சொல்லிக்கணும். என் பசங்க ஆசைப்படுற லைஃப்னு படிப்பு இந்த மாதிரி சொல்கிறேன். நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து அந்த பொண்ணு தான். அவங்களுக்கும் அந்த கஷ்டமும் தெரியணும். அதே நேரத்தில் அவங்க ஆசைப்படுற படிப்பை நம்மளால எது கொடுக்க முடியுதோ இல்லையோ, நம்ம ஒரு நல்ல ஒரு கோச்சிங், நல்ல ஒரு படிப்பை கொடுத்தே ஆகணும். அந்த லைஃப்பை நம்ம தான் உருவாக்கி கொடுத்தாகணும். அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஓடி ஆகணும். நானும் ஓடணும்னு நினச்சதை ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து கையை எனக்கு தூக்கி விட்டிங்கன்னா போதும், நானே மேலே மேலே அடுத்தடுத்து வந்துடுவேன். ஒரு ஷாப் போடணுனாலுமே நீங்கள் இதில் சேல் பண்ணுறது எனக்கு அமௌண்ட் வந்தால் மட்டும்தானே நானே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண முடியும், ஒரு கடை ஓப்பன் பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் எப்படி நான் பண்ண முடியும்? என்னோட சுய தொழிலில் என்னோட சொந்த சம்பாத்தியத்தில் நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்கள் லவ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட்ச் அவர் அப்போ தான் வரும். ஓகே, தேங்க்யூ.